திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் 5 வழிகள் அடைக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் செல்ல 7 வழிகள் உள்ள நிலையில் தற்போது கிழக்கு பகுதியில் உள்ள 2 வழிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயம் தென்புற நுழைவாயில் அருகில்தான் மருத்துவக் கல்லூரியான பேருந்து நிறுத்தம் செயல்பட்டு வருகிறது. அப்பகுதி நுழைவாயில் 6 மாதமாக அடைக்கப்பட்டுள்ளதால் இந்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்கும் பொதுமக்கள் வேகாத வெயிலில் 1 கிலோமீட்டர் தேவையின்றி சுற்றி மருத்துவமனைக்குள் செல்ல வேண்டிய அவலம் உள்ளது. இந்த நிலையில் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அரசு மருத்துவமனை நுழைவாயில் பழைய நுழைவாயில அடைச்சு வச்சிருக்காங்க. 6 மாசமா இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், திறந்து விட மாட்டாங்க. இங்கேதான் பஸ் ஸ்டாப் இருக்கு. பொதுமக்களுக்கு வர்ற போறவங்களுக்கெல்லாம் பஸ் ஸ்டாப் இங்கேதான். வயதானவங்க, முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இறங்கி 1 கிலோமீட்டர் சுற்றி அங்கே போகிறதுக்குள்ளே ரொம்ப அவதிப்படுறாங்க. இதை பல தடவை சொல்லிட்டோம், திறந்து விட மாட்டாங்க. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மஞ்சு விரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. உரங்கான்பட்டி ஸ்ரீ மந்தை கருப்பணன் சுவாமி கோயில் மாசி திருவிழாவை ஒட்டி 5 கிராம பொதுமக்கள் சார்பாக பாரம்பரிய முறைப்படி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிங்கம்புணரி சேகவு பெருமாள் கோவில் காளைகளும் தொடர்ந்து மற்ற கோயில் காளைகளும் அவிழ்த்து விடப்பட்டு மஞ்சு விரட்டு தொடங்கியது. தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் காளைகளை பிடிக்க முயன்ற 10க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் பச்சமலை பகுதியில் நில உடைமை ஆவணங்களை கணினியில் ஏற்ற வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். முசிறியில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பச்சமலை பகுதியில் நில உடைமை ஆவணங்கள் கணினியில் ஏற்ற வேண்டும் எனவும், துறையூர் அருகே பாலகிருஷ்ணம்பட்டியில் கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தினர். மானிய விலையில் ட்ரோன் வாங்கிட அரசு உதவ வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். திறனற்ற திமுக அரசு விவசாயிகளுக்கு தேவையானவற்றை செய்து தருவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலை வழியாக காட்பாடிக்குள் நுழையும் கனரக வாகனங்களை காவல்துறையினர் முன்னறிவிப்பின்றி தடுத்து நிறுத்தினர். முறையான அறிவிப்பு இன்றியும் லாரிகள் சென்று வர தேவையான கட்டமைப்பு இன்றியும் தடுத்து நிறுத்தப்பட்ட 50க்கும் மேற்பட்ட லாரிகள் தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்றன. இதனால் எரிச்சல் அடைந்த லாரி ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து 2 மணி நேரத்திற்கு பிறகு ஏவல் துறையினர் வாகனங்களை விடுவித்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பெண் உதவி ஆய்வாளர் பலியானார். இருசக்கர வாகனம் மீது ஆந்திரா நோக்கி சென்ற சரக்கு லாரி மோதியதில் பெண் உதவி ஆய்வாளரின் தலையில் அடிபட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதில் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் உதவி ஆய்வாளர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. நெல்லையில் பட்டா வழங்க வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு அடையாள அட்டைகளை திருப்பி அளித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருவை பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் பல வருடங்களாக வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வருவதாகவும் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆகியவற்றை வீசி எறிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மானிய விலையில் வழங்க வேண்டிய டீசலை வழங்காமல் திறனற்ற திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அறந்தாங்கி அருகே புதுக்குடி தெற்கு கிராம பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் தினமும் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் மீனவர்களுக்கு மீன்வளத்துறை மூலம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் கடந்த 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்ட காரணத்தை கூறி மானிய டீசல் வழங்கியதை நிறுத்தியது வயிற்றில் அடிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வீடியோ வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே ஊர் பெரிய தனக்கரை வெட்டிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் கன்னிவாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். குயவன் நாயக்கம்பட்டியைச் சேர்ந்த ஊர் பெரிய தனக்காரராக செந்தில் என்பவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் குயவன் நாயக்கன்பட்டியில் கோயில் திருவிழாவுக்காக வரி வசூல் செய்யப்படும் நிலையில் வரி செலுத்தாத ஆறுமுகம் என்பவர் உள்ளிட்டவரின் பெயர்களை ஊர் சார்பில் ஒலிபெருக்கியில் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் மற்றும் அவரது மனைவி செல்வம் 2 மகன்களான
சரவணன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து செந்திலை அரிவாள் மற்றும் கற்களால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த செந்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஆறுமுகம் பிடிபட்டார். இந்நிலையில் தாக்குதல் நடத்திய ஆறுமுகத்தின் மனைவி மற்றும் 2 மகன்களையும் கைது செய்ய வலியுறுத்தி ஊர் பொதுமக்கள் கன்னிவாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். வரி கொடுக்காத ஊர் பொதுங்க என்ன சொன்னா மைக்கில் கூட்டி சொல்லுங்க, அப்படியே வரியை தருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஊர் நாய்க்கர் இந்த மாதிரி சொல்லி வரி சொல்லணும் வேற சொன்னாங்க. அப்போ நீ எப்போ என் பேரை எப்படி நீங்கள் மைக்கில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி காலைல காட்டு போனவரை தண்ணி வாச போனவரை கல்லால் அடிச்சு இந்த அருவாலே குத்தி அதே மாதிரி தடியால் அடிச்சு காயமடைஞ்சு ரத்த காயத்தோட ரொம்ப பேச்சு மூச்சு திணறதோட ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கோம் சார். நாங்கள் தான் ஏற்றி விட்டு வந்தோம், 108 போய் ஏற்றி விட்டு வந்துருக்கிறோம். 6 மொத்தம் மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கிறான் சார். இன்னும் அந்த முத்துகிருஷ்ணே, அந்த சரவணே, அந்த செல்வத்தை 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணல சார். நாங்கள் அவள் 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணால் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் நிற்கிறோம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் சுமார் 1000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் சக்கராப்பள்ளி வாய்க்கால் தற்போது கழிவுநீர் வாய்க்காலாக மாறி சாக்கடை போன்று காணப்படுகிறது. குப்பைகள், காலி மதுபாட்டில்கள், பாசி மற்றும் புல் பூண்டுகளால் வாய்க்கால் தடைப்பட்டு நீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயிரிட முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையை சீரமைக்க உடனடியாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ரப்பர் மரங்களில் அதிகரித்துள்ள இலை உதிர்வால் பால் உற்பத்தி குறைந்துவிட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதற்காக உரங்கள் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும், இலை உதிர் மற்றும் மழைக்காலங்களில் வேலை இழக்கும் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் குளக்கரை மற்றும் வயல்கரை சாலைகளை சீரமைக்கவும், அனைத்து குளங்களிலும் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும், பாசனத்திற்காக திறந்த அணைகளை சீரமைக்கும் பணிகள் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பஞ்சம்பட்டியில் 100 நாள் வேலை முறையாக வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 35 முதல் 50 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்படுவதால் நவம்பர் மாத சம்பளம் இன்னும் பெறவில்லை என்றும் பணியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தற்போது பெயரளவில் வேலை வழங்கப்படுவதாக கூறப்படுவதால் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சம்பட்டியில் 2000 பேர் வேலை அட்டை பெற்றுள்ள நிலையில் 500 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். மீதம் உள்ளவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் வேலை இல்லை என அட்டையை ரத்து செய்ய மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர். மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்தி முறைகேடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கீழ நம்பிபுரம் கிராமத்தில் உள்ள அறநிலைத்துறைக்கு சொந்தமான 600 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வெங்கடாசலபதி சீனிவாச பெருமாள் கோவில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து உள்ளது. கருங்கற்களால் ஆன மேற்கூரை மற்றும் கற்தூண்கள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் தரிசனம் செய்ய பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். கோவில் மண்டபத்தில் மர சட்டங்கள் மூலம் இடிபாடுகள் தற்காலிகமாக தடுக்கப்பட்டுள்ளன. புதர்மண்டி காணப்படும் கோவிலுக்கு நிதி ஒதுக்க அகம விதிப்படி பழமை குன்றாமல் புனரமைக்க அரசும் அறநிலைத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் திமுக கொடியுடன் சாலையில் நிறுத்தப்பட்ட காரால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்கம் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் முதல் போலூர் குப்பநத்தம் மும்முனை சந்திப்பு வரை வாகனங்கள் அதிகம் செல்லும் சாலையில் மைய பகுதியில் திமுக கொடியின் கார் ஒன்று சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பள்ளி, கல்லூரி பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்கள் நீண்ட நேரம் சாலையில் செல்ல முடியாமல் நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தகவல் தெரிந்தும் கார் உரிமையாளர் மெத்தனமாக நடந்து கொண்டதால் அவருக்கு அபராதம் விதிக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுகவினர் அராஜக போக்கில் நடந்து கொள்வதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.